வாசிக்கலாமா? வேதத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கர்த்தர் மகிமைப்படுவாராக. 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். பைபிளோட பின்னாடி வந்துருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 320ஆம் பக்கத்துக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆமென் சத்தமா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கடந்த நாட்கள்ல டிவியில நியூஸ் பார்த்து கொண்டே இருந்தேன். கடைசி நாட்கள்ல யுத்தங்கள் பெருகும். கடைசி நாட்கள்ல தேசத்துக்கு தேசம் விரோதமாய் எழும்பும். ஆங்காங்கே கொள்ளை நோய்கள், ஆங்காங்கே ஜனங்கள் செத்து மடிவார்கள். இதெல்லாம் பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்ட வசனங்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது என் உள்ளத்துல ஒரு எண்ணம் எழும்பிற்று. ஓகே, இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு மனிதன் மரிக்கிறது எப்ப வேணாலும் மரிக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் வந்துவிட்டது. ஒரு காலத்துல ரொம்ப நாட்கள் உயிரோடு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியில இருந்தார்கள். 90 வயசு 100 வயசுனா சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு போனாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு எப்ப மரணம் வரும் என்று தெரியாது. அப்ப யுத்தங்களின் செய்திகள் அது அப்படியே பரவுது. இப்ப அப்படியே வேர்ல்டு வாரா மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தன் உள்ள இறங்குனா இஸ்ரேல் இறங்குச்சு, இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இறங்குனா பாலஸ்தீனம் இறங்குச்சு, பாலஸ்தீனம் பக்கத்தில் ஈரான், அப்படியே சுத்து வட்டாரத்திற்கு இப்ப எல்லா தேசங்களும் ஒன்றாக ஈரானுடன் இணைந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் இப்ப தனித்து விடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறதை காட்டுகிறது. அப்ப பைபிள் சொல்லுது இதுக்கு பிறகு என்ன நடக்கும். அப்படிதான் நேபுகாத்நேச்சர் நினைச்சான். அவன் ராஜாவா உட்கார்ந்துட்டான். ஒரு நாள் படுத்திருக்கும் நினைக்கிறான், இதற்கு பின் சம்பவிப்பது என்ன? அப்படி ஆண்டவர் ஒரு பெரிய சிலையை காண்பிக்கிறார். அதுபோல என் உள்ளத்துல இதுக்கு பிறகு என்ன ஆண்டவரே நடக்கும் அப்படின்னு போது சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார். இதுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்க போகுது. என்னன்னா, நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி நிக்க போகிறோம். அங்க என்ன செய்ய போறோம்? அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நல்லா கேட்கணும் நீங்க. ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம போயிருவோம்ப்பா, பரலோகம் போயிருவோம்ப்பா அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் கணக்கு ஒப்புவிக்காம போக முடியாது. We have to be accountable to the Lord. நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது 2 விதமான நியாய தீர்ப்பு நடக்கும். ஒன்று, தேவனுக்கு முன்னாடி சிங்காசனத்தில் ஒரு நியாய தீர்ப்பு. இன்னொன்று நியாயாசனத்தின் நியாய தீர்ப்பு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, குற்றவாளியா அல்லது நிரபராதியா? உலகத்தில் சொல்லுவாங்க, இவன் குற்றவாளியா இல்ல நிரபராதியா ஜட்ஜ் சொல்லணும் இல்ல. அவன் குற்றவாளியாவே இருந்தாலும் இன்னைக்கு இருக்க உலகத்துல அவனை நிரபராதியா மாத்திரமே இருக்கிறான். ஆனா உலகத்தில் உள்ள அந்த கோர்ட்டுடைய அந்த சட்டம் என்னன்னா, ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்படிதான் கோர்ட்டுடைய சட்டம். ஆமென். அப்ப இன்னைக்கு சிங்காசனத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, நியாயாசனத்தில் ஒரு நியாய தீர்ப்பு. இது என்னது? சிங்காசனம் என்பது பைபிள்ல கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை பின்னாடி வாசிங்கன்னா, வெள்ளை சிங்காசனம் ஒன்று வைக்கப்பட்டது. அவருக்கு முன்னாடி எல்லாரும் கூட்டப்பட்டார்கள். அவனுடைய கிரியைகளின்படி அதில் எழுதப்பட்டிருக்கிறதின்படியே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. இது யாருக்கு? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நடக்கும். ஆனா நீங்களும் நான் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி போவோமா? போக மாட்டோம். நீங்களும் நான் நியாயாசனத்துக்கு முன்னாடி போவோம். அது என்ன பாச? நியாயாசனம். அதுதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினால தண்டிக்கப்பட்டு, பாவம் மன்னிக்கப்பட்டு, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பை பெற்ற நாம அவங்களோடு போய் சிங்காசனத்தில் நிற்க மாட்டோம். நாம இயேசுவுக்கு முன்னாடி நியாயாசனத்தில் நிற்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். குற்றவாளி அல்ல, இனி நீங்களும் நானும் நிரபராதி. ஏற்கனவே குற்றத்துக்கு அவர் எல்லாத்தையும் செலுத்தி தீர்த்துட்டார்.
சிலுவையில அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு இனி நீங்கள் குற்றவாளி அல்ல, நீங்கள் நீதிமான். தேவன் உங்களுக்கு இனி உலகத்தோடு நியாயம் தீர்க்க மாட்டார். ஸ்தோத்திரம், ஆமென். இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 11 திருவிருந்து கொடுக்கும்போது வாசிக்கிறோம், இனி நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் நிதானித்து நம்மை நாமே நிதானித்து நியாயம் தீர்க்கப்பட்டால் நாம் அவரோடு கூட இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு நியாய தீர்ப்பு எப்படி கொடுப்பார்? ஆக்கினை தீர்ப்பு அல்ல. அப்படின்னா இனிமேட்டு நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனைப்பா போப்பா அப்படின்னு உங்களை நரகத்தில் தள்ள மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன செய்வாரு? நியாயாசனத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் ஒன்று இருக்கிறது. அங்க என்ன பண்ணுவாரு? ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி உண்டான கணக்கை கேட்க மாட்டாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு உண்டான கணக்கை கேட்பார். புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன கேட்பாரு கணக்கு? ஏப்பா, ரட்சிக்கப்பட்டது முன்னாடி நீ அந்த அக்கிரம் பண்ணிய, இந்த அக்கிரம் பண்ணிய, இந்த இருட்டில் இதை பண்ணிய, அந்த வெளிச்சத்தில் இதை பண்ணிய, இப்படிலாம் நீ வாழ்ந்திருக்கிறிய அப்படின்னு கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி கத்த கேட்க மாட்டார். என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அதுக்கு முன்னாடி இருந்த பேச்சில் எழுதப்பட்டதெல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டு. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லு. ஏன்னா வெள்ளை சிங்காசனம் வரும்போது என்ன நடக்கிறது? அதில் எழுதப்பட்டதன்படியே அவனவனுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டது. புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். பிதாவுக்கு முன்னாடி புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அதிலே அநேக காரியங்களை பிறந்த நாள் முதல் இந்த மரிக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் சகலத்தை எழுதி வச்சிருப்பார். அது யாராலே அழிக்கப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. ஆனால் இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையில் வந்தபோது அது வரைக்கும் நான் செய்த அத்தனையும் அழிக்கப்பட்டு போயிற்று. ஆமென் சொல்லுங்க சபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் என் வாழ்க்கையில் என்றைக்கு வந்ததோ, நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கே எழுதப்பட்ட அத்தனை. எத்தனை வயசுல ரட்சிக்கப்பட்டீங்க? 20 வயசுல. நான் 21 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அப்ப 21 வயசு வரைக்கும் நான் செய்த அத்தனையும் கிறிஸ்துவின் ரத்தம் அதை அழிச்சிருச்சு. அந்த பேஜ அங்க ஒண்ணு இல்ல. ஆனா 21 வயதுக்கு பிறகு இப்ப 52 வயதுல 31 வருஷம் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த போது நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதற்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். ஒழுங்கா வாழ்ந்துட்டேனா? 31 வருஷம் ஒழுங்கா வாழ்ந்துட்டேனா அப்படின்னு யாருக்கு தெரியும்? அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, அதான் இருக்காரு. நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாங்க, இங்கதான் நம்ம வரோம். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சுப்பா, எனக்கு நரகமே இல்லப்பா, இனி எனக்கு ஒரு ஆக்கினை இல்லை, சந்தோஷம். ஆனா சில காரியங்களை குறித்து நீங்களும் நானும் தேவனுக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். உங்களுக்கும் எனக்கும் சிங்காசனம் அல்ல, நியாயாசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் குற்றவாளிகள் அல்ல, நீங்களும் நானும் நிரபராதிகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு சிங்காசனமா நியாயாசனமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். குற்றவாளியா நிரபராதியா? தேவனுக்கு மகிமை. இப்ப நீங்களும் நான் எங்க போய் நிக்க போறோம்? என்ன கொடுக்க போறோம்? உங்களுக்கு எனக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்ல. ஏன்னா இயேசு என் வாழ்க்கையில வந்தபோது நியாய தீர்ப்பும் அங்கே முடிக்கப்பட்டது. இனி ஆக்கினை தீர்ப்பு அல்ல. இனி எனக்கு உங்களுக்கும் சிங்காசனம் அல்ல, நியாயாசனம். இயேசு என்னை நியாயம் தீர்ப்பார். பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல நியாயாசனம் 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 என்று எழுதப்பட்டிருக்கும். இயேசு பிலாத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கும்படி பிலாத்துடைய நியாயாசனத்துக்கு முன்பாக போனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா உலகத்தில் இருக்க ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு. எல்லாம் போய் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதிலே உள்ளதின்படியே அவரவர் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நீங்க பயப்பட வேண்டாம், நான் போய் அங்க நின்றுன்னு தப்பி தவறி கூட அந்த லைன்ல போக கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் என்ன விலைக்கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கு. நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். கரையம் கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்ப அவர் எங்க கொண்டு போக மாட்டாரு? நியாய சிங்காசனத்துக்கு போக மாட்டோம். இப்ப நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். ஆனா நியாயாசனத்திலையும் எனக்கு அவர் ஒரு தீர்ப்பு கொடுப்பார். நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. Give account to him who is ready to judge the living and dead. உயிரோடு இருக்கிறவருக்கு மரித்தோர்களுக்கும் அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். வாசிக்கலாம் என்னோடு கூட. இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நான் என்ன கணக்கு கொடுக்கணும்? இன்னைக்கு அதான் செய்திக்கு நம்ம கடந்து போகிறோம். சிங்காசனத்தில் இல்ல, நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கிறேன்னா
இப்போ நான் சிங்காசனம் போக மாட்டேன், நியாயாசன கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தில் எனக்கு என்ன நியாய தீர்ப்பு உண்டு, எனக்கு என்ன கணக்கு கொடுக்கப்படும், அதை தான் நீங்களும் நானும் வாசிக்க போறோம். வாசிங்க ரோமர்கள் நிருபத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 10 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். The book of Romans chapter 14 verse 10 to 12. ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிக்கலாமா? இல்லனா 10 12 ரெண்டு வசனம் மட்டும் வாசிக்குமா? இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக பாருங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. ஆதலால் 12ஆம் வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆமென். தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நிற்போமே. பவுல் கொரிந்து சபைக்கு, ரோமஸ் திருச்சபைக்கு எழுதுகிறார். எப்பா, நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்காம தப்பி ஓட முடியாது. நாம் எல்லாரும் ஒரு நாள் மரிச்ச பிறகு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தில் நிற்போம். அவங்க எல்லாம் சிங்காசனத்தில் நிற்பாங்க. அதை பத்தி நம்ம கவலை வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்க என்ன கணக்கு கொடுக்கணும்? தன்னை குறித்து கணக்கு கொடுக்கணும். உங்களை பத்தி என்ன செய்யணும்? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த பூமியில நீ எப்படி வாழ்ந்ததுக்கு கணக்கு கொடுக்கணும். நீ எப்படி பரிசுத்தமா வாழ்ந்ததுக்கு கணக்கு கொடுக்கணும். நீ எப்படி விசுவாசமா வாழ்ந்ததுக்கு கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நீ எப்படி பேசுனன்றதுக்கு கணக்கு கொடுக்கணும். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு நிற்போமே, அங்கே தன்னை குறித்து அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களை பத்தி அக்கௌண்ட் ஆண்டவர் கொடுக்கணும். தப்பாலாம் கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. மாத்திலாம் பேச முடியாது. பிறல் சாட்சி சொல்ல முடியாது. அங்கே போய் நின்று எதையா பொய்யும் புரட்டையும் நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஏன்னா ஒரு கூட்டம் கடைசி நாட்களில் வரும். ஆண்டவரே, உம் நாமத்தில் அற்புதம் செய்தோம், உம் நாமத்தில் அடையாளம் செய்தோம், உம் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், ஆண்டவரே நீர் எங்கள் வீதிகளில் வந்தபோது அப்படி இப்படி கதையெல்லாம் விடுவான். அப்படின்னு ஒரு கூட்டம் வருமா? ஆண்டவரே சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை அறியேன், அப்பாலே போ, உனக்கும் பிசாசுக்கும் நியமிக்கப்பட்ட அந்த அக்கினி கடலுக்கும் கந்தக கடலுக்கு போன்றுவார், உன்னை யாருன்னே தெரியாதுன்றுவார். அப்படி ஒரு கூட்டம் வரும். அப்ப பைபிள் சொல்லுது, நான் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு நியாய தீர்ப்பு அல்ல, இனி ஆக்கினை தீர்ப்பு அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு எழுதும்போது பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுறார், நீ ஒன்றை குறித்து தேவனுக்கு ஞானம் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி சொல்லணும். கூப்பிடுவார் உன்னை பேர் சொல்லி, வா, நீ ஏன் சபையில தூங்குன? கண்ணு சொருகுது. இவ்வளவு பிரசங்கம் வந்து கண்ணு சொருகுது பிசாசு. இயேசுவின் நாமத்தில் விடாது. உங்களை கேட்கவே விடாது. பாருங்க, ரெண்டு ரெண்டா தெரியுது. ஹல்லேலூயா. அங்கேயும் போய் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் அப்படியே சொருவும். கேட்பாரு, அடே மகளே, மகனே, இங்கேயுமா வந்து நீ தூங்குற? நான் சொர்க்கத்துல தூங்க வந்தேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா, தோத்திரம். முடிச்சுக்கணும். ஏன்னா அந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குல்ல, கேட்க விடாது உங்களை. இல்லை கேட்குறீங்க, மற்றவங்களும் கேட்குறீங்க. 99.9% முடிச்சு தான் இருக்கிறீங்க. ஏதோ 1-2 தான் அப்படி இப்படி கண்ணை அப்படி சிமிட்டுது, சொருகுது. சரி, விடமாட்டேன் இன்னைக்கு. உங்கள் இந்த செய்தி கேட்டே ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை இந்த செய்தி கேட்காம மறிக்க விடக்கூடாது. இல்லை, நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த செய்திக்கு பிறகு தோத்திரம் வேண்டாம், யார் மறிச்சிடக்கூடாது. இந்த செய்தியை கேட்டுட்டு போனாலாவது பரவாயில்ல ஆண்டவரே. இன்னைக்கு கேட்காத வரைக்கும் 8ஆம் மாதம் கடைசி வரைக்கும் எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த செய்திக்கு ஐயோ எங்க பாஸ்டர் பிரசங்கமே பண்ணல இதை குறித்து அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, அல்லேலூயா. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, என்ன குறித்து என்னப்பா சொல்ல போறேன், எங்க உன்னை பத்தி சொல்லுப்பா அப்படிம்பாரு ஆண்டவர். ஐயோ உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நான் எவ்வளவு உத்தமமா வாழ்ந்தேன், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தேன், எவ்வளவு நீதியா வாழ்ந்தேன். ஏய், எல்லாம் தெரியும் பாரு, எல்லாம் தெரியும் உன்னை குறிச்சு. ஸ்தோத்திரம். ஏமாத்திட்டு வாழ்ந்தியா உலகத்தை? மனைவி ஏமாத்திட்டு வாழ்ந்தி இல்ல, புருஷனை ஏமாத்திட்டு வாழ்ந்தி இல்ல, போதகரை ஏமாத்திட்டு வாழ்ந்தியா? நல்ல பிள்ளை போல நடிச்ச. அவர் சொல்ல மாட்டாரு, நீ அவருக்கு முன்னாடி போய் நின்னாலே உங்களுக்கு கட 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 கடன்னு மனசுல வரும், அப்படி கண்ணு முன்னாடி ஓடும். நீங்க எதையும் மறைக்க முடியாது. ஸ்தோத்திரம். தன்னை குறித்து. அது என்னப்பா தன்னை குறிச்சு? 2 காரியம் பைபிள் எழுதியிருக்கு.
உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். எந்த பொய்யும் அங்க எடுபடாது, எந்த புரட்டும் எடுபடாது. அங்க எல்லாம் இட் இஸ் ரிட்டன் எவ்ரிதிங். உங்களோட ஒரு தேவதூதன் இருக்கான்ல, இந்த சிறியாரில் ஒவ்வொருவனுக்கும் ஒரு தேவதூதன் உண்டு. உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும். ஏன்னா உலகத்தின் பார்வைக்கு நம்மளாம் சிறியவர்கள், ஒண்ணுமில்லாதவன், நம்மள அப்படித்தானே சொல்லுவான் உலகத்தான். ஆனா நமக்கு தான் தேவதூதன், நமக்கு தான் தெரியல நம்மளோட இருக்க தேவதூதன். அவன் போய் அனுதினமும் தினந்தோறும் பரமபிதாவின் முகத்தை தரிசிப்பான். நீங்க தரிசிக்கிறீங்களோ, நான் தரிசிக்கிறேனோ இல்லையோ, ஆனா யார் தரிசிப்பா? என்னோடு கூட இருக்கிற எனக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதன். அவன் ஒவ்வொரு நாளும் பரமபிதாவின் முகத்தை என்ன செய்வான்? தரிசிப்பான். எதுக்கு அங்க போறான்? தெரிஞ்ச விடமாட்டேனே பாஸ்டர். ஏய் தேவதூதனே, என்னோட இரு, என்னை பத்தி நல்லா சொல்லு அப்படிம்பீங்களா? உங்களுக்கு சொல்லித்தரல, நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க. அவங்கிட்ட லஞ்சம் லாவணியம்லாம் கிடையாது. எங்க போனீங்கன்றத நீங்க படுக்கைக்கு போனதை அங்க போய் சொல்லிட்டு வந்துருவான், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான். அங்க எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுக்கு மகிமை. என்ன அழகா சொல்லியிருக்கல, பரமபிதாவின் முகத்தை அவன் தரிசிப்பான். நான் தான் தரிசிக்கிறது இல்லை, நான் தான் ஆண்டவரை தேடுறது இல்லை, நான் தான் அவர் முகத்தை பார்க்கறது இல்லை. ஆனா அவனுக்காக அவர் ரத்தம் சிந்தல, எனக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். தேவதூதன் விழுந்த போது அவர் தூக்கலப்பா, போய் தூக்கி இருக்கலாம்ல, தூக்கல. பைபிள் சொல்லுது ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி விழுந்து போனது. ஆனா நம்ம மனுக்குலத்துக்கு அவர் கை கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதே தேவதூதன் தப்பு செஞ்ச போது அவர் பரிந்து பேச போகல. ஏன்னா நம்ம எல்லாம் அவரை போல இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை போல இருக்கிறோம். அவர் சாயலிலே, அவர் ரூபத்தில் அவரை போல இருக்கிறனால தான் அவர் இறங்கி ஓடி வந்து மனுக்குலத்துக்கு கை கொடுத்தார். இப்ப சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது உன்னை குறிச்சு நீ கணக்கு சொல்லணும். ஜாக்கிரதையாருமா. சபைக்குள்ள இருப்பது பெரிதல்ல, ரட்சிக்கப்படுவது பெரிதல்ல. ஸ்தோத்திரம். சபைக்குள்ள அங்கத்தினராக இருப்பது பெரிதல்ல. இந்த ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில தான் முந்தி துவங்கும் காலம். முதல்ல நியாய தீர்ப்பு உலகத்துக்கு அல்ல, முதல்ல சபைக்கு தான். தேவன் உலகத்துக்கு முடிவு கொண்டு வரும்போது சபைக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு. உள்ள இருக்கவங்களை தான் முதல்ல கர்த்தர் விசாரிப்பார். உனக்கு ரத்தம் சிந்தினேன், உனக்காக ஜீவன் கொடுத்தேன், உன்னை இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்து பராமரிச்சு உன்னை ஜீவனை காப்பாத்தி உன்னை கொண்டு வந்து இவ்வளவு அடைக்கலம் கொடுத்த உனக்கு ஒவ்வொரு நாள் வாரமும் செய்தியை கொடுத்து உன்னை உட்கார வச்சிருக்கேன். நீ எப்படி வாழ்ந்த கேட்பார்ல, கேட்பார். தப்பிக்க முடியாது. அவனை காட்டிலும் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவனுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். ஆமா, நல்ல கவனிங்க. அவன் சிறு வயதிலிருந்து ஸ்தோத்திரம், அவன் பிறந்த நாள் முதல் அவன் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் இன்றைக்கும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அப்படியே இருக்கு உலகத்து மனுஷனுக்கு. ஆனா தேவ கிருபையில, தேவ கண்கள்ல பெற்ற கிருபையினால என் வாழ்க்கையில என்றைக்கு இயேசு வந்தாரோ, ஆமென், அந்த நாளை கொண்டாடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க நாள்ல, உங்க வாழ்க்கையில இயேசு உங்களை தேடி வந்த நாள், அந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா இன்றைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இயேசு வரல, இயேசு வரல. அவங்களுக்கு பாரம்பரியம், அவங்களுக்கு சபை, அவங்களுக்கு ஒண்ணுமே வேணாம், எங்களுக்கு எங்க சபை தான் அப்படிம்பாங்க. அப்படி அல்ல, எங்களுக்கு எங்க இயேசு தான். ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. சபை கொண்டு போகாது, ஆண்டவர் வரணும். சபைக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலப்பா, ரட்சிக்கவே பண்ணல. அவங்களுக்கு பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. என்னமோ நாங்க கிறிஸ்தவங்க பேர் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாம் தெரிந்து ஒரு கூட்டம் உள்ள உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி நான் ரெண்டு காரியத்தை குறித்து, என்னை குறித்து நான் கணக்கு கொடுக்கணும். ஆமென். வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அந்த வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 36, 37, Gospel book of Matthew chapter 12, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தையும் 37ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க. உங்க பைபிளை திருப்புங்க, அங்க பார்க்காதீங்க. சரியா? அது ஒண்ணுமே பைபிள் கொண்டு வராதவங்களுக்கு தான் அது.
நீங்க பைபிள் கையில் வச்சிருந்தா உங்க பைபிளை திருப்புங்க, அப்பதான் எங்க இருக்கு என்னன்னு தெரியும். மத்தேயு 12:36 வாசிமா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நிரபராதி என்றும் குற்றவாளி என்றும் ஒரு மனுஷனை எது தீர்க்கும்? தேவனுக்கு முன்னாடி, சிங்காசனத்துக்கு முன்னாடி, நியாயாசனத்துக்கு முன்னாடி நான் நிற்கும் போது மனுஷர் பேசின வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பயங்கரம். வேறெல்லாம் கணக்கு கேட்கல பாருங்க. ஏன்னா உங்க வாயின் வார்த்தையை வச்சு நீ நீதிமானா வாழ்ந்தியா குற்றவாளியா வாழ்ந்தியான்னு கத்த சொல்லிடுவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். தேவ பிள்ளையே, நியாயாசனத்துக்கு என்ன சொல்ற? நீ என்ன பேசுனியோ தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். உங்க வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அந்த வார்த்தையினாலதான் ஒரு மனிதன் நீதிமான் என்றும் ஒரு மனிதன் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவான். ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி குற்றவாளி, நியாயாதிபதி, நிரபராதின்னு சொல்லுவார்னா வாயின் வார்த்தைகளினால். அப்ப இந்த வாய் எவ்வளவு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா? சும்மா சாவட்டு மணிக்கு வாய் இருக்குன்னு பேசுறோம். ஒரு பாயிண்ட் பேச ஆரம்பிச்சோம்னா முடிக்க மாட்டோம் பாருங்க. யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் அவன் முடிப்பான். சரி 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 வேணாம் வேணாம் விடு விடு, ஐயோ 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 காது வலிக்குது பண்ணுவான். ஏன்னா நம்ம அந்த அளவு பேசுற ஆட்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். அது என்ன வீணான வார்த்தை? இது என்ன வீணான வார்த்தை? எத்தனையோ வீணான வார்த்தைகளை பேசுறோம். எது வீணான வார்த்தை? விசுவாசத்தில் வராத வார்த்தை வீணான வார்த்தை. பரிசுத்தத்தை குறித்து பேசாத வார்த்தை வீணான வார்த்தை. ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்து, அசுத்தத்தை பேசுகிறது வீணான வார்த்தை. கெட்ட வார்த்தை பேசுறது வீணான வார்த்தை. கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேச முடிஞ்சா பேசுன்னு பைபிள் சொல்லுது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் சொல்றாரு. உன் வார்த்தையினாலதான் நீ நீதிமானா குற்றவாளியான் தீர்க்கப்படுவ. எத்தனை வார்த்தைகளை ஒரு நாள் நம்ம பேசுறோம்ல, எவ்வளவு வார்த்தைகளை தேவனுக்கு முன்னாடி. நம்ம இதெல்லாம் குறித்து கவலையே படுறதில்ல. அடிச்சு சவுட்டு மணிக்கு அடிச்சு விடுறது, கண்ணா பின்ன கோவம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உலக மனுஷனும் சரி, சொந்தக்காரனும் சரி, பிள்ளைகளும் சரி, வார்த்தையை கொட்டிடுவோம். அந்த ஆவி அடங்குற வரைக்கும் பேசுவோம். அந்த ஆத்திரம் அடங்குற வரைக்கும் பேசுவோம். என்னையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். ஆமென். இங்க யாருமே நீதிமான் அல்ல. நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யார் எழுதுறா? யாக்கோபு தன் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறார், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அதுல ஒண்ணு இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுன அத்தனையும் குறிக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் ரெக்கார்டட். அது இன்னும் மன்னிக்கப்படல. ஏன்னா அது இன்னும் மன்னிப்பு கேட்கப்படல. அதை பெருசா நினைக்கிறது இல்லை யாரும். பாவம் செஞ்சோன்னே நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஐயோ பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, பாவம் செஞ்சு ஆண்டவரே, குற்ற மனசாக போகணும், இந்த மாதம் திருவந்துக்கு போகணும். ஆனால் இந்த பேச்சை குறித்து யாருமே யோசிக்கிறது இல்லையே. அதனால தான் ஆண்டவர் எழுதுறாரு, மனுஷன் பேசுகிற வார்த்தையை குறித்து நீ வீணான வார்த்தை, நல்ல வார்த்தையை சொல்ல, வீணான வார்த்தைகளை குறித்து அவன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தர்ட்ட சொல்லு, நீ ஏன் இந்த வார்த்தையை பேசு, ஏன் இந்த சாபத்தை அந்த குடும்பத்து மேலே விட்ட? இல்லை வாய்க்கு வந்தோன்னே நல்லாவே இருக்க மாட்டேன் அந்த பொம்பளை. ஒன்றும் இல்லை, ஒரு தக்காளி வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் வந்தோன்னே ஒரு பழம் கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வரீங்க, அவன் போடுறான் 1 கிலோவை, உள்ளே பார்க்குறீங்களா கருகருன்னு இருக்கு, விட்டுருவீங்களா அவனை? விட்டுருவோமா அவனை? நான் நினச்சேன் நாசமாக போனேன், அப்பயே எல்லாம் கெட்டு போனதாக வச்சுருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏங்க நாங்கன்னா உள்ளே எங்க பார்த்தேன், அப்படி தானே? ஆப்பிள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பார்க்க பல இருக்கு, உள்ள திறந்து பார்த்தா கருகருன்னு இருக்குது ஆப்பிள். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? திருட்டு ராஸ்கல், திருட்டு பய, அவன் விளங்க மாட்டான். எத்தனை வார்த்தை ஒரு மனுஷனை, அவன் முகமே நமக்கு ஞாபகம் இருக்காது, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இல்ல? எத்தனை வார்த்தைகள். மனுஷர் பேசு வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். You have to be very careful.
என் பிள்ளை ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மிஸ்ஸை கொஞ்சம் கோபப்பட்டா, திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவ்வளோ ஹெவி ஒர்க்கு. நான் சொன்னேன், திட்டாத, அவங்க வேலையை செய்கிறாங்க இல்லை, அவங்க வேலையை செய்கிறாங்க. நமக்கு கோபம் வந்துட்டோன்னு அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படிலாம் பேசி பேசியே அந்த வார்த்தைகளுக்கு நீ கணக்கு கொடுக்கணுன்றத மறந்துடுற. எத்தனை பேரை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில திட்டுறோம்ல, உறவுகளை திட்டுறோம், சொந்த பந்தங்களை திட்டுறோம், கணவனை திட்டுறோம், பிள்ளைகளை திட்டுறோம். அதெல்லாம் சும்மா தான் பேசுறேன், ஒரே வார்த்தை. கடைசியில் உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையில் சும்மா தான் திட்டினேன் அப்படின்ட்டுருவோம். நீ சும்மா திட்டினியோ, காசு கொடுத்து திட்டினியோ, உண்மையாக திட்டினியோ, கர்த்தர் அறிவார். அதுக்கு எல்லாத்துக்கும் பரலோகத்தில் நம்ம போய் தப்பிக்க முடியாது. வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் என்பது சாபங்களை குறிக்கும், கெட்ட வார்த்தைகளை குறிக்கும், அவிவிசுவாசமான வார்த்தைகள். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை நீங்க இடர பண்ணினா அதுக்கு கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு. அவனே கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு வருவான். ஸ்தோத்திரம். நாம விசுவாச வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தணுமே தவிர அவனுக்கு அவிசுவாசமான வார்த்தைகள் கொடுத்து இடர பண்ணிடக்கூடாது. We have to be very careful. ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தையை. நம்ம சில நேரத்தில் நமக்கு நாமே சில வார்த்தைகளை சொல்லிக்குவோம் இல்லை. இப்போ நான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு பிறகு எத்தனை அப்படின்னு நிறுத்திட்டேன், அந்த வார்த்தை பழிச்சிடும். இந்த செய்தி கேட்ட பிறகு மரணம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு கடிவாளம் போடுறேன் வாயில, அந்த வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது. நம்ம உள்ளத்தில் சில நேரத்தில் சொல்லுவோம், சார் என்ன வாழ்ந்து என்ன போய் செத்து தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. கணவன் மேல கோபம், மனசுக்குள்ள திட்டுவான், இப்போ அப்படி செத்தா பரவாயில்ல, நான் தனியா வாழ்ந்துருவேன். கர்த்தர் கேட்டிருக்கிறார். இவனை பெற்றதுக்கும் இந்த பிள்ளைய பெற்றதுக்கும் வேற ஒன்ன பெற்றிருந்தா கூட நல்லா இருக்கும். கர்த்தர் கேட்டார். இதையும் தாண்டி இன்னைக்கு கர்த்தர் ஜீவனோட உட்கார வச்சிருக்கிறாருன்னா இந்த செய்தியை கேட்கதான். ஆமீன் சொல்லுங்க. இந்த செய்தியை நீ கேட்கணும். வார்த்தைகள்ல எத்தனை பேத்த குத்துறோம், வார்த்தைகள்ல எத்தனை பேத்த கொலை பண்றோம், வார்த்தைகள்ல குத்துயிர் கொலையுமா போவான், வீட்டை விட்டு போமா. இப்படி வாழணுமா அந்த வார்த்தையை கேட்டு? உங்களுக்கு அது தெரியாது. ஆனா உங்களால எத்தனை பேர் காயப்பட்டார்கள், உங்களால் எத்தனை பேர் தலை குனிந்து அவமானப்பட்டாங்க, பேச முடியாத அளவு. ஏன்னா உங்களுக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு. சிலருக்கு பேசுறதுக்கு திறமை இருக்காது, பப்பான்னு முழிப்பான். ஆனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வார்த்தையை சொன்னோன்னே. மாட்டிக்கிட்டான், நல்லா கேட்டேன் பாரு 4 கேள்வி. தேவன் உங்களை கொண்டு வந்து கணக்கில் நிறுத்துவார். ரொம்ப பேசுற ஆட்கள்லாம் நல்லா இல்ல. ஸ்தோத்திரம். ஒரு போதகருடைய மனைவி பேசி மாட்டிக்கிட்டாங்க. சபையில் வரவங்களோடெல்லாம் பேசக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்கள்ட்ட பேசக்கூடாது. ரொம்ப டார்ச்சர் அந்த பாஸ்டருக்கு. அந்த பாஸ்டர் ஒரே ஒரு நாள் சொன்னார், கர்த்தர் பாரு உன்னை படுக்க வைக்கிறார் இல்லையான்னு பாருங்க. அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரால் தாங்க முடியல அந்த வார்த்தையை. யாருக்கிட்ட நின்று பேசினாலும், யாருக்கிட்ட வீட்டுக்கு போனாலும், நீ அப்படி பண்ற, நீ இப்படி பண்ற. சந்தேகத்தின் ஆவி, சந்தேக பிசாசு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். 8 வருஷமாச்சு படுக்கையிலேருந்து எந்திரிக்க. அந்த போதகரமா அவளை எந்திரிக்க முடியல. இப்போதான் ரீசெண்ட்ல மரிச்சு போனாங்க. சரியா ஊழியம் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? அந்த அளவு கணவனை காயப்படுத்தினால சும்மா ஒரு வார்த்தை சொன்னார் கணவர், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிறீங்க மனுஷனுடைய வார்த்தையை திட்டிட்டோம், கொண்டுட்டோம், உங்களை நம்ம வாய் ஜவுடால காட்டிட்டோம், வாயில நிறைய வார்த்தைகள் இருக்கு. தேவன் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். You have to be very careful. மனிதன் தன்னை குறித்து என்ன, தன் வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். இன்னொரு வார்த்தை வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலையும் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். ஆண்டவருக்கு மகிமை. பிரசங்கி வாசிருங்கம்மா. பிரசங்கி 5:2 வாசிருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. சுருக்கமாயிருப்பதாக. ஏன் சொல்றாரு? தேவ சமூகத்தில் நீ துணிகரமா உன் வாயினால் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அதான் மனம் பதறிடாத. என்ன ஆண்டவரே இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடாத, பதறி பேசிடாத.
ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் ரொம்ப கோபப்பட்டுருவோம்ல, வாழ்க்கையை நினைச்சு விரக்தி அடைஞ்சு சூழ்நிலைகளை பார்த்து மனம் பதறி, என்னப்பா வாழ்க்கை இது, உங்களை நம்பி நம்பி நிறைய பேசுறோம். தேவ சமூகத்தில் நீ எங்க நின்னாலும் தேவ சமூகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ எங்க வீட்டுக்குள்ளே இருங்க, இல்ல ரோட்ல நடந்து போகும்போது, என்ன ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை, இதுக்கு இருக்கிறதுக்கு சாகல ஆண்டவரே, மனம் பதறி பேசாத. தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள், உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். உன் வாயினால் நீ பிடிபட்ட, வேற யாரும் உன்னை பிடிக்க வேண்டாம், உன் வாயின் வார்த்தையே உன்னை பிடிபட்டுச்சு. பிள்ளைகளை தாறுமாறா பேசுற தாய்மார் இருக்கீங்க, தேவன் உங்களோட தான் பேசுறாரு. கேட்கக்கூடாத கேள்விகள், பிள்ளைகள் வந்து எங்ககிட்ட அழுவுது, எங்க அம்மா என்ன கேட்கக்கூடாத கேள்வி கேட்கறாங்க பாஸ்டர். யார் வேணா கேட்கலாம், ஆனா ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து அப்படி கேட்கக்கூடாது. ஆமென். உன்னை இழுத்து கேள்வி கேட்கறதுக்கும் உன்னை இழுத்து அடிக்க முடியாதுன்றதுக்கும் நீ என்ன வேணா கேட்கலாமா? உங்களுக்குள்ள 1000 விரக்தி இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. உங்களுக்குள்ள 1000 சூழ்நிலைகள் உங்களை நெருக்கும், ஆனா மனம் பதறி யாரையும் பேசாதீங்க. அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். உங்களால பேசுனதுனால யார் அழுதாங்களோ, யார் துக்கப்பட்டாங்களோ, யார் மனம் கசந்து, என்ன ஆண்டவரே இந்த அம்மா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு உங்களை பத்தி அவங்க கடவுளே, அவங்க புறஜாதியா கூட இருக்கட்டும், இந்த அம்மா இப்படி பேசிருச்சே அப்படின்னாங்கன்னா தேவன் அதை கேட்காம விட மாட்டார். நீங்க ரொம்ப பயந்துருக்கணும் தேவனுக்கு. உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய், ஆண்டவர் பிடிச்சிடுவார். அநேகருடைய ஆசீர்வாதங்கள் இங்கதான் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. உன் வார்த்தை நல்லா இல்லையே, உன் வாய் நல்லா இல்லையே, தேவனுக்கு சொல்ல, உன்னை குறிச்சு நீ கணக்கு கொடுக்கணுமே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு இப்படி இழுத்துக்கும் வாய். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதிகமாக பேசுறவருடைய வாய் என்ன செய்யும்? நரம்பு இழுக்கும். ஐயோ ஐயோ, அதுக்கப்புறம் ஆண்டவரே அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவர், இனிமேல் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, வேத வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும், சபைக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆண்டவர் பேசுறார், நீ தேவனுக்கு முன்னாடி நியாயாசனத்தில் நிற்கும் போது நீ உன் வாயின் வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடு. கணக்கு கொடுக்க வேண்டி வரும். இன்னைக்கே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாயிருங்க. ஆமென். இனிமேல் பேச மாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க கணக்கு பெருசு. கணக்கை நிவர்த்தி பண்ணணும், என்னென்ன பேசுனேன்னு சொல்லணும், யாரை காயப்படுத்தினேன்னு சொல்லணும். ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். நீ எங்க யாரை காயப்படுத்தின, மனமடிவா பேசின, எல்லாம் கர்த்தர் கணக்கில் இருக்குது. ஆமென். 2வது வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர். எதை குறித்து கணக்கு கொடுக்கணுமா ஒரு மனுஷன்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் நம்மளோட பேசுவார். 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்க போகிறீர்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தெளிவா பேசுறார் ஆண்டவர். ஒரு மனிதன் தன்னை குறித்து, தன் வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். 2வது, ஒரு மனிதன் தன்னை குறித்து எதை கணக்கு கொடுப்பா? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படுவோம். சரீரத்தை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கடனா கொடுத்திருக்கார் சரீரம். இது உங்க சரீரம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அதுதான் கேட்குது. இது தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். உங்கள் சரீரம் கிறிஸ்துவினுடைய அவயவங்களாய் இருக்கிறது. இது கிறிஸ்துவினுடைய அவயவம். இந்த சரீரம், இந்த சரீரத்திற்கு ஒவ்வொரு உறுப்பும் தேவனுடையது. இந்த எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வரணும். ஏன்னா இந்த சரீரம் நீங்கள் தேவனிடத்தில் கடனாய் பெற்றீர்கள். தேவன் உங்களுக்கு கடனா கொடுத்திருக்கார். இந்த சரீரத்தை மறுபடியும் கொண்டு போய் அவர் கையில கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த சரீரத்தை இந்த உலகத்தில் ஒழுங்கா வச்சிருந்தேன், பான்பராக் போடாம வச்சிருந்தேன், குடிக்காம வச்சிருந்தேன், பீடி குடிக்காம வச்சிருந்தேன். தோத்திரம். கவனமா இருக்கணும். இந்த சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது சரீரத்தில் கரெக்டா ஆண்டு கொள்ளணும். இந்த சரீரம் தேவன் கொடுத்தது. எந்த அசுத்தமும் இந்த சரீரத்துக்குள்ள வரக்கூடாது. ஆமென். சரீரம், ஏன்னா பைபிள் சொல்லுது, எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கிறது. விபச்சாரம் மட்டும்தான் சரீரத்தோடு இசைந்து இருக்கிறது.
உலகத்துல ஒரே ஒரு பாவம் தான் ஆண்டவர் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு பாவம், அதுதான் விபச்சாரம். ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? அது சரீரத்தோட இசைந்த பாவம், சரீரத்துல செய்கிற பாவம். அந்த பாவத்தை தேவனால ஒத்துக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய தாவீது கூப்பிட்டார்ல, உடனே நியாயத்தை நிறுத்திட்டார்ல, செத்துருவடா அப்படின்ட்டு. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். ஆனா சரீரம் விபச்சாரம் மட்டும் சரீரத்தோட இசைந்து இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகள். உங்க சரீரத்தை கனமா ஆண்டு கொள்ள அறிந்திருப்பானாக. இச்சைக்கு இடமாக பேணாமல் சரீரத்தை ஆண்டு கொள்ள அறிந்திருக்கணும். அடிக்கடி சிந்தனையில, இருதயத்தில், நினைவுகள்ல இச்சையை கொண்டு வந்து சரீரத்துக்குள்ள வச்சு யோசித்து யோசித்து இந்த சரீரத்தை அசுத்தப்படுத்தினா தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா தேவன் கடனா கொடுத்த சரீரம் பரிசுத்தமா ஆண்டு பரிசுத்தமா காத்து, ஆமென், கரைத்திரை அற்ற சபையாய் ஒரு நாள் கொண்டு போய் அவருக்கு முன்னாடி இந்த சரீரத்தை நிறுத்தணும். சரீரத்தில் கரை வந்துச்சுன்னா உள்ள போக முடியாது, பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா கர்த்தர் இந்த சரீரத்தை கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பார். வெத்தலை பாக்க போட்டு மாவாவை போட்டு அடக்கி வச்சு ஸ்தோத்திரம். இன்னமும் எத்தனையோ விசுவாசிகளுக்கு இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது. நான் பார்க்கும் இங்கே உருட்டி வச்சிருக்கிறான். என்னால் கேள்வி கேட்க முடியல. எத்தனையோ முறை செய்தியிலையும் சொல்லிட்டேன், உனக்கு இன்னும் அந்த உணர்வு வரல. அது ஒன்றும் இல்லை பாச, எப்பயாவது போடுவேன், எப்பயாவது. நான் பார்க்குற முதல்ல இங்கே தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குண்டா இருக்கும், இந்த இடத்துல மாவா போட்டு அடக்கி வச்சு உன் சரீரத்தை கெடுத்து. கர்த்தர் சொல்றாரு, நீ இதுக்கெல்லாம் நீ சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நீ வெளிப்படணும். சரீரத்தை சுத்தமாக காத்துக்கணும், சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கணும். சரீரத்தில் எந்த அசுத்தமும் வந்து தங்குவதற்கு என் சரீரத்தை இடமாக நான் வைக்கக்கூடாது. தேவன் இந்த சரீரத்தை கடனா கொடுத்திருக்காரு. ஒருவன் என் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சரீரமாகிய ஆலயத்தை நீ கெடுத்தினா தேவன் உன்னை கெடுப்பார் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரே கெடுத்துருவாராம் நம்ம சரீரத்தை. அதனாலதான் அநேக வியாதிகள், பலவீனங்கள். ஏன்னா அந்த சரீரம் பரிசுத்தமா ஆண்டு கொள்ள அறிந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளை ரெண்டு காரியத்தை குறித்து, தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு. ஒன்னு பேச்சு, இன்னொன்னு சரீரம். இந்த ரெண்டையும் தேவனுக்கு முன்னாடி, கிறிஸ்துவனின் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் அவர் கேட்கும்போது கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது போலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 15. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23, 24 2 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடைய அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லிருங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தில் அவனவன் தன் வரிசையிலே என்ன செய்வானா? அந்த வசனத்தை காட்டுமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவனவன் தன் வரிசை உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கவனிங்க, கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி அவனவருடைய வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்ன அழகா எழுதியிருக்காருல்ல, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஒரு அருமையான வெளிப்பாடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, எல்லாரும் ஒரே வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாங்க, எல்லாரும் தன் வரிசையில். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேருக்கு ஒரே வரிசை அல்ல. உயிர்த்தெழுதல் நடக்கும் போது, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது எல்லாரும் ஒரே லைன்ல அல்ல. நல்ல கவனிங்க, அவனவன் தன் வரிசையில். இது என்னது? இந்த பூமியில ஆண்டவருக்கு மகிமை. என்ன கிரியை செஞ்சீங்க? கர்த்தருக்குள் என்ன கிரியை செய்தீர்கள்? நீங்க எப்படி நடந்தீங்க? அவருக்காக என்ன செஞ்சீங்க? ஏன்னா இது பலன் அளிக்கிற ஒரு தேவன். ஆண்டவருக்கு முன்னாடி எதுக்காக போறாங்க? அவர்கிட்ட பலனை பெற்றுக் கொள்ளும்படி போவாங்க. கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்னாடி எதுக்காக அனுப்பணும்? அவர் எனக்கு ரிவார்ட் கொடுப்பார். அதனாலதான் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்க. எங்க நடக்குது? உயிர்த்தெழுதல் நடக்குது. உயிர்த்தெழுதல் நடந்த போது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்பேன். எதுக்காக? என்ன ஆனர் பண்ணுவார். நான் போய் அவர் கணக்கு ஒப்புவிப்பேன். கணக்கு ஒப்புவிச்சா அவர் என்ன தருவார்? எனக்கு என்ன கனம் பண்ணுவார், என்னை ஆனர் பண்ணுவார். அப்ப பைபிள் சொல்லுது,
அவனவன் தன் தன் கணக்கை எப்படி ஒப்புவிப்பான்? தன் தன் வரிசையிலே நின்று. நீங்க ஆண்டவருக்காக இந்த பூமியில என்ன செஞ்சீங்களோ உங்களுக்கு ஒரு வரிசை இருக்கும். நீ ஓடி போய் இன்னொரு வரிசையில் நிக்க முடியாது. ஆமென். நீங்க நினைச்சா கூட என் வரிசையில் நீங்க நிக்க முடியாது. ஏன்னா நான் பட்ட பாடு வேற, நான் தேவனுக்காக உழைச்ச அந்த காரியம் வேற. நீங்க தேவனுக்காக என்ன பட்டீங்க, கிறிஸ்துக்குள் என்ன கிரியை செய்தீர்கள் அதை பொறுத்து தான். அதாவது சிலர் ஒண்ணு விதைக்க மாட்டான், ஒண்ணு விதைக்காத போது அறுக்கும் போது அருவா எடுத்துட்டு போவானா. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. விதைய தூவ போகும்போது எல்லாரும் போனாங்க, இவன் மட்டும் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஆனா எல்லாரும் அறுக்க போகும்போது இவனு அருவா எடுத்துட்டு போனானா. அங்க என்ன இருக்கும்? அவன் நிலத்துல ஒண்ணும் இருக்காது. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்க இந்த திருச்சபையில, இந்த யூடியூப்ல கேட்கிற ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்ய போறாங்க, இந்த செய்தி கேட்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவனவன் தன் தன் வரிசையில. அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ஆண்டவருக்குள்ள பட்ட செய்த கிரியைகளை அதை கேட்ட ரிவார்டை வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்ல போய் நிப்பீங்க. அந்த லைன்ல நிக்கும் போது உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பார். ஆமென். அந்த வரிசையில நின்று என்ன பலனை பெற்றுக்கொள்வோம்? வாசிங்க எனக்காக. எதற்காக இந்த வரிசை? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பலனை பெற்றுக்கொள்ளும். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஹல்லேலூயா 14ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The book of Revelation chapter 14 verse 13. வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுந்தது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? அவனவன் தன் பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுவா, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். இந்த பூமியை விட்டு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும். சிங்காசனம் அந்த நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது என் கூட வேற எதுவுமே வராது. நான் சம்பாதித்தது, என் அழகு, என் சௌந்தரியம், என் உலகத்தினுடைய சொத்து பத்து ஒண்ணுமே வராது. சொல்ற அவனவனுடைய கிரியைகள். கிரியைகள். இந்த பூமியில் என்ன செஞ்சீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள், என்ன கொடுத்தீங்க, அவருக்காக என்ன ஊழியம் செஞ்சீங்க, இது மட்டும்தான். இந்த பூமியை விட்டு நான் கடந்து போய் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் பாப்பார், என்னப்பா செஞ்ச எனக்காக அந்த பூமியில. நான் பிரசங்கமா சொல்லல, இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். தேவன் உங்களை கேட்பார், இப்படிதான் எனக்கு நீ என்ன செஞ்ச. உன் கிரியைகள் என்ன? ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டேன், ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன். அது உனக்காகப்பட்ட. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பிள்ளைகளை வளர்ந்த தெரியுமா? அது உனக்கு நான் கொடுத்த பிள்ளைகளுக்காக நீ பட்ட கஷ்டம். வாழ்க்கை ஆரம்பித்த நாள் முதல் பாடு 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 பலவீனம், அது உன்னால வந்தது. அது உனக்காக நீ பட்ட பாடு. நீ எனக்காக என்ன செஞ்ச? நான் உனக்கு இப்ப பலன் கொடுக்கணும், நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா நீ ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற, நீ இப்ப எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற. நான் I want to give you something. தூதனை பார்த்து சொல், தூதனே இந்த அம்மா வந்திருக்கு, இந்த அம்மாவுக்கு என்ன கொடுக்கறதுக்கான வச்சிருக்க? ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நோ டீட்ஸ். இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு கிரியை இல்லை உமக்காக. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாரும் ரிவார்டு வாங்கும் போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நமக்கும் தருவாங்களா ஏதாவது. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுப்போம். கிஃப்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். ஏன் வாங்குவோம்னா, அன்னைக்கு சில பிள்ளைங்க புதுசாக வந்திருக்கும், வெளியிலேருந்து உங்கள் உறவுகளை கூப்பிட்டு வந்திருப்பீங்க. உறவுக்கார பிள்ளைய வாடகை எங்கள் சர்ச்சில் சின்ன பிள்ளைங்க டான்ஸ் எல்லாம் நடக்குது வான்னு நம்ம வந்திருப்பான். எல்லாரும் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த பிள்ளை, ஏன்னா சின்ன வயசு எனக்கு நடந்திருக்குது. நான் ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், அந்த சபையில் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, திடீர்னு என் பேர் கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துக்கும் எனக்கு ஒரு ஆசை, எல்லாரும் வாங்க. அது என்ன ஒரு பென்சிலோ ஒரு ரப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நம்ம உள்ள என்ன செய்யும், ஏங்கும். திடீர்னு என் பேர் கூப்பிடுறாங்க. எப்படி, ஏன் எனக்கு கொடுத்தீங்க?
சொல்றேன், நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருப்போம். எந்த சின்ன பிள்ளை வந்தால் அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல கொடுக்கறதுக்கு, அதான் நல்லது. அப்ப ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது என் பேரை கூப்பிடுவாரா, எனக்கு ஏதாவது செய்வார். அப்ப கேட்ட நீ எனக்காக என்ன செஞ்ச? அவனுடைய பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். நீங்க சும்மா போக மாட்டீங்க. இந்த பூமி விட்டு போகும்போது கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக உங்க கிரியைகளோட போகணும். வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளு, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தருளும், பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. வெறும் கையான வரமாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு தெரியாத சபைக்குள்ள உட்கார்ந்து உங்களோட இந்த சபை முழுவதும் வந்து நிற்கும். எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்டு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பார். மகளே, உன் தரித்திரத்திலும் வறுமையிலையும் நீ எனக்கு எவ்வளவு கொடுத்த? உன் சரீரத்தில் அத்தனை வியாதியோட பாடுகளோட எனக்காக நீ எத்தனை ஊழியம் செஞ்ச? அவ்வளவு பெரிய கிருபை இல்ல? உங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஹானர் பண்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? என்ன கர்த்தர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவா தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு காலத்துல இன்னைக்கு செய்யறேன், ஆனா ஒரு காலத்தை அதிகமா செஞ்சேன். அத்தனை பேத்துக்கு சுவிசேஷம். அன்னைக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்ல, ரட்சிக்கப்பட்ட புது வேகம், அதை செய்யணும் இதை செய்யணும், கிராமம் பட்டணம். ஒரு ட்ரெயின்ல ஏறணும்னா அந்த ட்ரெயின் கடைசி இன்ஜின் வரைக்கும் போவேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நீ எக்ஸ்பிரஸ்ல போக மாட்டேன், ஏன்னா எக்ஸ்பிரஸ் நிறுத்த மாட்டான். அதனால பேசஞ்சர் ட்ரெயின்ல போவேன். திருச்சிக்கு போகணும்னா 2.5 மணி நேரத்தில் போயிடுவான். எக்ஸ்பிரஸ்ல போனா நான் பேசஞ்சர்ல தான் போவேன், 4 மணி நேரம் போவேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நிறுத்துவான். ஒரு கேரேஜை முடிச்சுட்டு என் பையன் தூக்கி தோல்ல போட்டு அடுத்த கேரேஜ் ஓடுவேன். கட்டுக்கட்டா கையில் வச்சிருப்பேன் சுவிசேஷ நோட்டீஸ். என் வாழ்க்கையில் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கணக்கு பண்ண ஒரு 10 லட்சம் பேத்துக்காவது சுவிசேஷம் என்னால் சொல்லியிருக்க முடியும் இந்நாள் வரைக்கும். ஆண்டவர் என்ன சும்மா விட்டுருவாரா? உங்க வரிசையில் கொண்டு வந்து நிறுத்திடுவாரா? என் வரிசையில் உங்களை கொண்டு வந்து விட்டுருவாரா? இல்லை. இப்போ கர்த்தர் கேட்குறார், உனக்கு படிப்பு கொடுத்தேன், உனக்கு பணம் கொடுத்தேன், நல்ல வாழ்க்கை கொடுத்தேன், அந்தஸ்து கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், கார் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். நீங்க சம்பாரிச்சிங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நான் சம்பாரிச்சேன்னு. இன்னைக்கு நைட்டே பிடிங்கி விட்டுருவாரு, காற்றை பிடிங்கி விட்டுருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஒரு காரியத்தை சபை புரிந்து கொள்ளணும். இட் இஸ் கிவன் எவ்ரிதிங் பை ஹிம். அவரால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏதாவது அவருக்கு செய்வேன், அவர் எனக்கு கொடுத்தார். ஆனா நான் ஒண்ணுமே செய்யலையே. அவனுடைய கிரியைகள் அவனோடு போகும். எதுக்காக? இந்த பூமியில நீங்க ஆண்டவருக்காக என்ன கிரியைகள் செய்தோ அதை குறித்த கணக்கு ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும். ஆண்டவரே, ஐ ஹவ் டேக்கன் சண்டே ஸ்கூல். வெரி குட் மகளே, வெரி குட். இன்னைக்கு தெரியாது, உங்களை யாரும் உங்களை ஹானர் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே, என்ன சபையில் வந்து வேலை செஞ்சேன், ஒட்டடையெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம், அவருக்கு தெரியும். அவருடைய ஆலயத்தில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. கிராம ஊழியம் போகும்போது ஆண்டவரே நான் வந்தேன், எங்க பாஸ்டர் கூப்பிட்டாரு, நீங்க சொல்லவே வேண்டாம், அவருக்கு தெரியும். நீங்க தனிப்பட்ட விதத்தில் எத்தனை ஆத்துமாக்களுக்கு போய் சுவிசேஷம் செய்தீர்கள், அவருக்கு தெரியும். அதெல்லாம் கணக்கில் வச்சிருப்பாரு. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். The book of Revelation chapter 22 verse 12. வெளிப்படுத்த 22:12. வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய், behold I come quickly. இதோ நான் சீக்கிரமா வரேன், அவனவனுக்குரிய பலன் என்னோடு வருகிறது. ஆண்டவர் சொல்ற பாத்தீங்களா? உங்களுக்கு பலன் கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் வராரு.
என்ன பலன் கொடுக்க போறாரு? 11ஆம் வசனம் சொல்லி வாசிக்குமா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன். ஐயா சபை சொல்றார், என்ன கிரியை இந்த பூமியில? அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சபையை பார்த்து சொல்றாரு, நீ அநியாயக்காரன் போயிடாத, அக்கிரமம் செய்யறவன் வழியில போயிடாத, நீ இன்னும் நீதி செய், நீ இன்னும் பரிசுத்தமாறு, உனக்குரிய பலனை நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். Behold, I come quickly. அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. நீ எனக்காக செய்த கிரியைகளுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் மகளே, நான் சும்மா விட மாட்டேன் மகனே, உன்னை I will honor you. இந்த உலகத்தில் உங்களை யாரும் ஹானர் பண்ண வேண்டாம். போதகராகி நான் மறந்திருப்பேன், நான் இவ்வளோ செஞ்சேன் பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட சொல்லையே. நோ 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 நோ, நான் வேணும்னு செய்யலை, வரல மறந்துருக்கலாம். அநேகருக்குள்ள அந்த ஒரு குறைவு இருக்கலாம், எங்கள் பாஸ்டர் ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ணல. உங்கள் ஊழியம் செஞ்சதை யாரும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களை ஹானர் பண்ணுவார். ஆமென். அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அநியாயம் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் நம்ம கிரியை எப்படி? அநியாயக்காரன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ள இன்னும் அசுத்தமா, ஐயோ அவனா நல்லா தானே இருக்கான் ஆண்டு சொல்ல, இருக்கட்டும் விடு அவனை நான் ஒரு நாள் பேசிக்கிறேன். அவனுக்கு ஒரு வெள்ளை சிங்காசனம் இருக்குது, ஆனா உனக்கு சிங்காசனம் அல்ல, உனக்கு நியாயாசனம். நீ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அதான் உன் கிரியை. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீ நீதிமானா வாழ்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? உங்க உறவுகள் கேட்பாங்க, இவ்வளோ நீதிமானா வாழ பார்க்குற, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, இப்படிலாம் வாழ முடியாது. இன்னைக்கு அது தெரியாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், நான் வரேன் உனக்கு பலன் கொடுக்க. உன் உறவுகள் உங்களுக்கு ஒன்று பலன் கொடுக்க வேண்டாம். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தன்னு யாரும் பலன் கொடுக்கணும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் நினைக்காது. ஒருத்தர் வராரு, வந்துகிட்டே இருக்கிறார். எக்கால சத்தம் கேட்கும், எக்கால தொனி தொனிக்கும், அநேக ஆயிரமான பரிசுத்தவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். இந்த உலகத்தில் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான் கடைசி நாட்களில். என்னை அப்ரிஷியேட் எதிர்பார்க்குற உலகம். என்னை யாரும் ஒன்றும் சொல்ல, நான் என்னதுக்கு செய்யணும், நான் போய் நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அதை கேட்ட பலன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தில் மட்டும் எந்த போட்டியும் வைக்காதீங்க. ஊழியத்தில் மட்டும் அவங்க செஞ்சாதான் நான் செய்வேன், இவங்கெல்லாம் செய்கிறாங்களா, அப்படிலாம் ஒன்றுமே செய்யாது சொல்லாதீங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிச்சாரா கர்த்தர்? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிச்சாரா? இல்லையா, உங்களை தனியாக ஆசீர்வதிச்சிருக்காரு. அம்மாவா இல்லையா? நீங்கள் விரும்பினதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இப்போ கர்த்தர் ஒன்னே ஒன்று கேட்குறார், நீ எனக்காக என்ன செஞ்ச? உன் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். எவ்வளோ நேரம் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் எடுத்து வீட்டுக்காரன் பேசுனேன், எவ்வளோ நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுகிறேன், என்னை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு நிமிஷம் கூட இல்லையா? ஒரு நிமிடம் அதை கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போங்க. எவ்வளோ பேசியிருக்கீங்க, மணிக்கணக்கில் அவங்களோட உட்காந்து பேசியிருக்கீங்க, ஆனால் இயேசு பற்றி சொல்லாமல் இருந்துடாதீங்க. அவனுக்கு சொல்லிடுங்க. ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. என்ன கேட்பார் ஒருத்தர், எங்கள் எழுத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் கேட்பார், என்ன சார் பொழுதுனைக்கு உள்ளே இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயே, உங்களெல்லாம் ரோட்லேயே பார்க்க முடியல, எனக்கு என்ன ரோட்டில் வேலை? அவங்க என்ன நினைக்கிறாங்க, சாயந்தரம் அப்படி சேரை போட்டு உட்காந்து இந்த ரோட்டில் இருக்கவங்கலாம் எல்லா குடும்பமாக வந்து உட்காந்து கதை அடிக்கணும், சினிமா கதை பேசணும். நமக்கு தான் அது இல்லையே. கரெக்டாக அவங்க சேர் போட்டு உட்காரும்போது நான் ஊழியத்தை கிளம்பிடுவேன். அதனால் இப்போ எங்கே தான் போவானா அந்த ஆள்? சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு போனால் நைட்டு 10 மணி வரைக்கும் எங்கே தான் போவார்? சோதரா அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார் வெளியே வர மாட்டேங்கிறீங்க, சார் பேச முடியல, சார் பார்க்க முடியல. சொன்னேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க, எனக்கு எடிட்டிங் வேலை இருக்குது, கணக்கு எழுதுகிற வேலை இருக்குது, விசுவாசிக்க விசாரிக்க வேண்டிய வேலை. ஐ எம் ஸோ பிஸி. நான் உலகத்தில் போய் உட்காந்துட்டு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. சாயந்தரம் வேலையை விட்டு வந்தோன்னே, அக்கா கதவை திறக்கா, வாக்கா பேசலாம். என்னக்கா பேச மாட்டேங்கிறேன்? ஒரு கதையை தொடங்கினா சில நான் பார்க்குறேன், ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டுக்கிட்டே பார்ப்பேன், உட்காந்த இடத்துல 3 மணி நேரம் உட்காந்துருப்பாளுங்க, என்னத்தான் பேசுவாங்களோ தெரியாது. 3 மணி நேரம் அசையாமல். நான் போயிட்டு 6:30 மணி 7 மணிக்கு ஊழித்து போகும்போது 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்கண்ணா, திருப்பி 10 மணி இருக்குவேன், என்னதான் பேசுவாங்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்யறவன் செய்யட்டும், அசுத்தம் உள்ள இன்னும் அசுத்தமாகட்டும். ஆண்டு சொல்ல, அவனை விட்டு நீ நீதி செய்றியா, நீதி செய். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் கர்த்தருடைய ஊழியத்தை எதையாவது சொல்லுங்க. ஆமென்.
மூன்றாவது ஒரு காரியத்தை எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும்? முதல்ல மனுஷ பேசுற வீணான வார்த்தை, இரண்டாவது அவனுடைய கிரியைகள், மூன்றாவது ஸ்தோத்திரம். எதை குறித்து ஒரு மனுஷன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபத்தில் 14ஆம் அதிகாரத்தில், ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12 வசனம், 2 வசனங்களை வாசிக்கலாமா? இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு, நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இந்த 9ஆம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அதை மட்டும் மறுபடியும் வாசிக்குமா எனக்காக? இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன் ஒரு காரியத்துக்காக நம்ம மூணாவது கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கணும். ஒரு மனுஷன் தன் வார்த்தைகள் பேச்ச குறித்து கணக்கு கொடுக்கணும். இரண்டாவது அவனுடைய நடக்கையை குறித்து, அவனுடைய கிரியைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். மூணாவது சொல்றாரு, இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நியாயம் தீர்க்காத. நீங்க குற்றவாளின்னு நியாயம் தீர்க்கிறத குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா? உன் சகோதரனை நீ குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் பார்க்கிறது என்ன? இந்த ரெண்டு காரியத்துக்காக நீ கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு போகணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? நியாயம் தீர்க்கிறது. டக்கு 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 டக்குன்னு நியாயம் தீர்ப்போம் மனுஷனை. அவன் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க, அவன் மோசமான ஆளுங்க. ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல நம்ம எத்தனை பேத்த அப்படி நியாயம் தீர்க்கிறோம் பாருங்க. தேவன் ஒருத்தர் தான் நியாயம் தீர்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் ஒருத்தர் தான் நியாயாதிபதி. இந்த பூமியில இருக்கும்போது ஒரு விசுவாசி நியாயாதிபதியா மாறக்கூடாது. நம்ம அநேகரை குறிச்சு நியாயம் தீர்க்கிறோம். அந்த வீட்டு பிள்ளைன்னா அது மோசமான பிள்ளை, நல்லது இல்லை, நம்மளே நியாயம் தீர்ப்போம். நம்ம வீட்டு பிள்ளைங்க நியாயம் தீர்க்கிறது எவ்வளோ நேரம் ஆயிரும்? நம்ம வீட்லையும் பிள்ளைங்க இருக்குல்ல, கை நீட்டு ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் நியாயம் தீர்த்துருவோம். நம்ம கேள்வி என்னைக்குமே காதால் கேட்கறது போய் கண்ணால் காண்கிறது போய் தீர விசாரிக்கிறதே மெய்யும்பா உலகத்தான். எத்தனை காரியங்களை குறித்து கேள்விப்படும் போதே நம்ம ஒரு மனுஷனை குறித்து நியாயம் தீர்த்துருவோம். காதல கேட்கறதெல்லாம் உண்மையான செய்தி அல்ல, கண்ணால பார்க்கறது கூட உண்மையான செய்தி அல்ல. தீர விசாரிக்கணும்ன்றான் ஒரு உலக மனுஷன். அவன் சொல்றாரு, உன் சகோதரனை நீ குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர்த்த குறித்து நியாய தீர்ப்பு செய்யறோம். அந்த விசுவாசி சரியில்லைங்க, அவர் சரியில்லைங்க, பாச சரியில்லைங்க, வாசமா சரியில்லைங்க, அந்த அம்மா வருது பார்த்தீங்கன்னா அது லாய்க்கே இல்லைங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர்த்த நியாயம் தீர்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் சொல்ல, யூ ஆர் நாட் த ஜட்ஜ். நீங்கள் இந்த உலகத்தினுடைய நியாயாதிபதி அல்ல, ஜட்ஜ் அல்ல. ஸ்தோத்திரம். தீர்ப்பு சொல்ற இடத்துல நீங்களும் நானும் இல்ல. நாம கொடுக்கிற எந்த தீர்ப்புக்கும் நியாயாசனத்துக்கு முன்னாடி நின்று கணக்கு கொடுக்கணும். எத்தனை மனுஷரையும் எத்தனை காரியங்களையும் குறித்து நியாய தீர்ப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக இந்த காரியம்? குற்றம் கண்டுபிடிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்கிறோம்? குற்றம் கண்டுபிடிக்கிறோம். குற்றம் கண்டுபிடிக்கிற பார்வை நமக்கு இருக்கு. எத்தனையோ பேத்த பார்வையிலே குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்களா இருக்கக்கூடாது. அதை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். கர்த்தர் நம்மளோட பேசுறார். இந்த காரியம் நம்ம பலவீனமா இருந்தா இந்த காரியத்தை சொல்ற ஒவ்வொரு காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிற எத்தனையோ பேருக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இருக்கும். அவங்க தான் என்ன செய்வாங்க? நியாயம் தீர்ப்பார்கள். குற்றம் கண்டுபிடிக்கலாம் சொல்லுவாங்கல்ல. கேட்குற கேள்வி அப்படியே யூடியூப்ல போடுறது எல்லாமே நல்ல செய்திகள் அல்ல. அது ஊழியக்காரனை பத்தி போடணும்னு வச்சுக்கோங்க, யூடியூப்ல உடனே பத்தியா 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 இவரெல்லாம் இப்படியா, எனக்கு தெரியாதே. ஒன்றும் கிடையாது. பால்தினரை பிடிச்சாங்க, போய் சர்ச் பண்ணாங்க, சிபிஐ போச்சு, வருமான வரித்துறை போச்சு, 5 கிலோ தங்கம் எடுத்தார்கள். உடனே
நம்ம ஆட்கள்லாம் பேசுவோம், அவருக்கு என்னப்பா இருக்கும்பா. நான் சொன்னேன், அவர்கிட்ட 500 கிலோவே இருக்கட்டும்டா. இருக்கட்டும், நம்மால் அவன் நம்மால் இருக்கட்டும்பா. நாளை என்னைய பற்றி ஒருத்தர் சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. முதல்ல நல்லா விசாரிங்க. முதல்ல ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்துட்டு, பார்த்தீங்களா பாஸ்டர் 5 கிலோ எடுத்துனாலே, அந்த ஆள்கிட்ட 500 கிலோ இருக்குண்டா அந்த மனுஷன்ட்ட. அவர் என்ன 5 கிலோ வச்சிருக்க பிச்சைக்காரனா? உலகத்தில் நம்ம டாப் இது சாமியார்களில் 10 சாமியார்கள் அவர் 3வது இடத்துல இருக்கிறார் இந்தியாவில். நம்மளு அப்படி சொல்லுங்க. அதான் நல்ல இருதயம். அட இருக்கட்டும்ப்பா, எங்கால ஒருத்தர் டாப் சாமியார்ல 3வது இடத்துல உட்கார்ந்து இருக்காருப்பா, அவர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரட்டும் அப்படி சொல்லுங்க. என்ன காசு, நம்மளாம் கஷ்டப்படுறோம், நீ இப்படி சொல்லி சொல்லி தான் கஷ்டப்படுறேன். அந்த மனசு இருக்கட்டும்டா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்மால ஒரு ஆள் பெரிய ஆளா இருக்காருப்பா. அதானே நல்ல இருதயம். உடனே நானும் இதை தூக்கிட்டு போய் அடுத்த வாரம் பிரசங்கத்தில், பார்த்தீங்களா, யாரும் ஜீசஸ் கால்ஸ்க்கு பணம் அனுப்பாதீர்கள், யாரும் அப்படி, அந்த மனுஷன் மோசமான நினைக்க சொல்லியிருக்கேனா? நோ 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 நோ, ஞாயிந்திருக்கக்கூடாது. உண்மையாகவே ஒன்றுமே எடுக்கல தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அந்த மனுஷனை போட்டு கடிச்சு மென்னு துப்பி கொஞ்ச நாள் அவரை பற்றியே பரபரப்பாக ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே அதை வச்சுருந்தாரு, இந்த கதவை திறந்தா இத்தனை கிலோ வச்சுருந்தாரு, இங்கே இவ்வளோ பணம் வச்சுருந்தாரு. ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல, குற்றவாளியாக திக்காதீங்க யாரையும். உங்கள் காதுக்கு வர செய்தியெல்லாம் உடனே பக்கத்து வீட்டில் போய் சொல்லி ஒரு குடும்பத்தை கெடுக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அதை தான் கத்த சொல்ல, நீ எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். குற்றவாளி ஆக்கி அவளை நியாயத்தில் நிறுத்தி அவங்க பேரை கெடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளை கத்தர் கெடுத்துருவார். 4வது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசனம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும், கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை, கவனிங்க அந்த இடத்தை குறிச்சு, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கவனிங்க, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி எதுக்காக நிக்கணும் பாருங்க. இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷன் இந்த பூமியில எதை குறித்து, அவருடைய நோக்கங்கள். இந்த பூமியில என்ன நோக்கத்தோடு வாழ்ந்தோம்? இருளில் இருக்கிறவளை வெளியரங்கமாக்கி. ஒரு மனுஷருக்கு நம்ம நோக்கம் தெரியாது, ஒரு மனுஷருக்கு நம்ம யோசனை தெரியாது, ஒரு மனுஷருக்கு நம்முடைய நினைவுகள் தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அறிவார் அறிய மாட்டாரா? இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அறிவார் அறிய மாட்டாரா? 139 சங்கீதம் சொல்றார், அவர் தூரத்தில் என்னை அறிந்திருக்கிறார், என் எண்ணங்களையும் என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், என் எழுந்திருக்கிறதை உட்கார்தலை அவர் அறிந்திருக்கிறார். இப்ப சொல்றாரு, ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் மனுஷனுடைய யோசனைகளை நினைவுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். இந்த பூமியில என்ன யோசனையோட, என்ன நினைவுகளோட, என்ன நோக்கத்தோடு வாழ்ந்தோம்? இருளில் மறைந்திருக்கிறது. அதனால் ஒரு மனுஷனாலும் வாசிக்கப்பட முடியாத ஆட்கள். உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆள் உங்களை பத்தி உங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னு வாசிக்க முடியுமா? அம்மாவுக்கு பிள்ளைய தெரியாது, பிள்ளைக்கு அம்மாவை தெரியாது. உங்க பாஸ்டுக்குள்ள என்ன நினைவு ஓடிக்கிட்டு இருக்கு அது யாருக்கும் தெரியாது. ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை வாசிக்கிற கிருபை இன்னொரு மனிதனுக்கு கிடைத்தால் ரொம்ப மோசமா இருக்குமா? அப்படிதானே? நீங்க நேத்தெல்லாம் என்ன நினைச்சீங்க, இன்னைக்கெல்லாம் என்ன நினைச்சீங்க, எனக்கு முன்னாடி அப்படியே ஒரு டிவியில் ஓடிச்சு வச்சுக்கோங்க, உங்களை மனுஷியாவே நான் பார்க்க மாட்டேன். இவ்வளோ மோசமான பொம்பளையா இந்தம்மா. அதே நான் 4 நாளா என்ன யோசித்தேன் அப்படி என்னை பத்தி ஓட விட்டான்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே நிற்க முடியாது, என் பிரசங்கம் எடுபடாது. ஆமாவா இல்லையா? எங்க நான் பிராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். என்னை அப்படியே பெரிய பரிசுத்தவானாவும் என்னை பெரிய மகானாவும் நான் காட்டல. எல்லாருடைய நினைவுகளும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கு. அவர் இருளில் இருக்கிறதை வெளியரங்கமாக்கி சொல்றாரு, மனுஷனுடைய இருதயங்களின் யோசனையை அவர் வெளிப்படுத்துவார். எப்ப? அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது, இந்த பூமியில இருந்த போது நம் நினைவுகள் எப்படி இருந்தது, யோசனைகள் எப்படி இருந்தது, புத்தி எப்படி இருந்தது, எண்ணங்கள் எப்படி இருந்தது? ஐயோ பயமா இருக்கு பாஸ்டர். உண்மைதான். இருதயமும் யோசனைகளும் நினைவுகளும் கர்த்தருக்கு முன்னாடி சரியா இருக்கணும். அதனாலதான் தாவீது எழுதும்போது சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உமக்கு பிரீதியாயிருப்பதாக. பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் நினைவுகள் உமக்கு பிரியமா இருக்கட்டும். ஏன் அவர் நியாயம் கேட்பாரு. ஒரு மனுஷனோட நம்ம போராடுறோம், ஒரு மனுஷனுக்கு விரோதமா யோசிக்கிறோம், ஒரு மனிதருக்கு ஒரு குடும்பத்துக்கு விரோதமா திங்க் பண்றோம், நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் செய்யணும், இப்படி கெடுக்கணும், அப்படி கெடு, இதெல்லாம் மனுஷனுடைய யோசனைகள். எங்கேயோ கண்காணா தூரத்துல சொந்தக்காரன் உட்காந்துருப்பான், இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் அவன் வரட்டுண்டா அப்படிம்போம். இதெல்லாம் கர்த்தர் இந்த யோசனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், நினைவுகளை அறிவார். ரொம்ப டேஞ்சர். கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம நினைவுகளையும் செய்து, அதனால தான் சொல்றாரு, சகல காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் நினைவுகள் தேவனுக்கு முன்னாடி பிரியமா இருக்கட்டும். உன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும். உங்க இருதயத்தினுடைய தியானத்தை கூட கர்த்தர் பார்க்கிறார். அது மோசமா இருக்கக்கூடாது. ஆமென். அவர் ஒரு நாள் இதையெல்லாம் வெளியரங்கமாக்குவார். நம்ம இருதயத்தை அடிக்கடி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யோசனை வேற எங்கேயாவது போகுது, புத்தி எங்கேயாவது போகுதுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா என் புத்தியை குறித்து, யோசனையை குறித்து நான் ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் கேட்பார், கணக்கு கேட்பார். ஏன்னா வெளியரங்கமாக்குவார்னு பைபிள் சொல்லுது இல்ல, இருளில் மறைந்திருக்கதை வெளியரங்கமாக்குவார். ஸ்தோத்திரம். இருதயத்தின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார். ரொம்ப கஷ்டம். இருதயத்தை வாசிக்கிற ஒரே ஒரு கிருபை ஆண்டவருக்கு மட்டும் தான் இருக்கு இந்த பூமியில. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. ஆமென். பக்கத்தில் இருக்க புருஷன் கண்டதெல்லாம் என்னைய வடி திட்டினேன் அப்படின்பா. என்ன நல்லவளா தாண்டி உட்காந்துருந்தேன், உனக்கு எல்லாம் தாண்டி செஞ்சேன், என்ன இந்த திட்டுறியே, தெரிஞ்சு போயிருல எல்லாமே. அதே வெளியே போற புருஷன் திருப்பி வீட்டுக்கு வரும்போது என்னென்னத்தை நினைச்சானோ தெரியல, ரோட்ல என்னென்னத்தை பார்த்தானோ தெரியல. அதை வாசிக்கிற கிருபை மனைவிக்கு கிடைச்சு வச்சுக்கோங்க. ஏன்டா ஒழுங்கா தானடா என்னோட வாழ்ற, எங்கடா போய் என்னத்தடா பார்த்துட்டு வர, இந்த பாடுறா நீ பார்த்ததெல்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. நீ மனைவியாவே இருக்க மாட்ட, அவன் புருஷனாவே இருக்க மாட்டான், அதனால நீ புருஷனாரு நீ மனைவியாருன்னு எதையுமே கர்த்தர் இப்ப வெளிப்படுத்த மாட்டார். ஆமென். ஒரு நாள் வரும், ஸ்தோத்திரம், அப்பதான் வெளிப்படுத்துவார். அப்ப சொல்ற, இந்த பூமியில வாழும்போது உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்னாடி கரெக்டா வச்சுக்கோ. உன் நினைவுகளையும் சிந்தைகளையும் கர்த்தருக்கு முன்னாடி கரெக்டா வச்சுக்கோங்க. அப்பப்ப நினைவுகளில் தவறும் போது, அப்பப்ப இருதயத்தில் தவறும் போது தேவனுடைய சமூகத்தில் ஓடி போய் கரெக்ட் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. கடைசி ஒரே வசந்த வாசம் முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த 10ஆம் வசனத்தை, 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4:10 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. இங்க என்ன எழுதியிருக்காரு? உக்கிரான கணக்கு ஒப்புவிக்கணும். இது என்ன கணக்கு புதுசா இருக்கே பாஸ்டர்? வாயின் வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்கணும், சரீரத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய கிரியைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும், ஒரு மனிதனுடைய யோசனைகளை குறித்து, நடக்கையை குறித்து கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கடைசியா சொல்றாரு, உக்கிரான கணக்கு கொடுக்கணும். என்ன கணக்கு? இது புதுசா இருக்க ஒரு கணக்கு. எல்லா கணக்கும் தெரியும், அல்ஜிப்ரா தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இது என்ன கணக்கு? உக்கிரான கணக்கு. ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் தான், அவன் சரியான உக்கிரான கணக்கை ஒப்புவிக்கலை என்று எஜமான் கண்டு, அதான் உக்கிரான கணக்கு என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளவு வர வந்துச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு போச்சு. அவன் ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கா, அவன் தப்பா கணக்கு கொடுக்குறான் எஜமானுக்கு. இந்த எஜமானுக்கு தெரிய வந்தோன்னே அவனை கூப்பிடுறான், டே உன் உக்கிரான கணக்கில் நீ சரியா இல்லை, எனக்கு கரெக்டா நீ ஒப்புவிக்கல, அதனால நீ போயிரு. அந்த எஜமான் என்ன சொன்னா, சரியா நீ கணக்கு கொடுக்கல. எதை குறிச்சு? உக்கிரான கணக்குன்னு என்ன? பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன், ஒரு எஜமான் அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு 3 பேர்த்த கூப்பிட்டு, ஒருத்த கையில 5 தாலந்து, ஒருத்த கையில 2 தாலந்து, ஒருத்த கையில 1 தாலந்து. இப்ப திருப்பி எஜமான் வந்து கேட்கிறான், 5 கொடுத்தவனை கூப்பிடுறான், எங்கடா? ஐயோ தகப்பனே, எஜமானே 5 சம்பாதிச்சேன். கவனிங்க, 2 கொடுத்தவன்ட்ட எஜமானே 2 சம்பாதிச்சேன். இந்த 1 கொடுத்தவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன செஞ்சான்? நிலத்தில் புதைத்து வைத்தான். கணக்கு சரியா கொடுக்கல. தேவன் கொடுத்த தாலந்து, தேவன் கொடுத்த திறமைகள், தேவன் கொடுத்த பணம், தேவன் இந்த பூமியில நமக்கு கொடுத்த ஆசிகள், இதெல்லாம் குறித்து கடைசியில் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். தேவன் கொடுத்த தாலந்து, கர்த்தர் கொடுத்த தாலந்து என்ன பண்றோம்? புதைச்சு வச்சாம்பா. இன்னைக்கு நிறைய பேர் சபையில புதைச்சு வச்சிருக்கீங்க.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லு, உக்ரான கணக்கு ஒப்புவிக்கணும். தேவனுக்கு முன்னாடி அவர் கொடுத்ததுக்கு அவர் எனக்கு என்னை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. என்னை நம்பி பணம் கொடுத்துருக்காரு. நான் ஒழுங்கா அவருக்கு கொடுத்தேனா, நான் ஒழுங்கா சுவிசேஷ ஊழியங்களுக்கு கொடுத்தேனா, ஸ்தோத்திரம், நான் எல்லாத்தையுமே எனக்கு நான் எடுத்துக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. என் வருமானத்தில் நான் இப்போ பைபிள் சொல்ல 20% ஊழியத்து கொடுக்குறேன். 20%, 10% இல்லை. எவ்வளோதான் கொடுக்கணும்? ஆக்சுவலா 10 தான் கொடுக்கணும் இல்லையா? அப்படிதானே? 10ல் 1 தேவனுக்கு. இப்போ நான் 10ல் 2 கொடுக்குறேன். எப்படி? என் தசமபாகம் இல்லாமல் சர்ச்சுக்கு கரண்ட் பில்லு, சர்ச்சுக்கு வாடகை, ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட்டு, மிஷனரிக்கு சப்போர்ட்டு, இதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அப்போ நான் ஊழியத்துக்கு 20% கொடுக்குறேன். அப்போ தேவன் எனக்கு கொடுத்த உக்ரான கணக்கு எங்கிட்ட கேட்பார். உனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்தனே, இவ்வளோ காசு கொடுத்தனே, இவ்வளோ பொருளாதாரம் கொடுத்தனே, இத்தனை வசதிகள் வாய்ப்புகள் கொடுத்தனே, இதெல்லாம் வச்சு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன? அதுதான் உக்ரான கணக்கு. ஸ்தோத்திரம். அக்கௌண்டபிள். கடைசியா தேவன் இந்த பூமியில எனக்கு வாழ்வதற்கு கொடுத்த எல்லாவற்றை குறித்தும் கணக்கு கேட்பார். நான் அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆமென், ஆமென். மிஷனரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மிஷனரி கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தருக்கு கொடுங்க. யார் ஒன்றையும், இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அத்தனையும் தேவன் கொடுத்தது. ஆஸ்திகள் கர்த்தர் கொடுத்தது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் கர்த்தர் கொடுத்தது. ஏதாவது ஒன்று செய்ய ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்யாம இருந்துடாதீங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த உக்ரான கணக்கை கர்த்தர் கேட்பார். நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், இதுக்கெல்லாம் நீ கணக்கு சொல்லுப்பா. நம்ம வீட்டில் ஒரு மாசத்துல ஒரு 10,000 சம்பாதிக்க வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 ரூபாய்க்கு முடியும் போது உங்கள் கணவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. முடிக்கிறேன். எத்தனை பேர் கணக்கை கரெக்டாக கொடுக்க முடியும்? இப்போ மாதம் 10,000 சம்பாதிக்கிறீங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு நீ என்னென்னலாம் செஞ்சேன்னு மாச கடைசியில் உங்களால் கணக்கு சொல்ல முடியுமா? கரெக்டா என்ன செஞ்சோம்னே தெரியாது இல்லை. வெளியில் போவோம், பெட்ரோல் போட்டுருப்போம், மறந்துடுவோம். ஒரு 10 ரூபாய்க்கு போய் ஏதாவது கடையில் மளிகை சாமான் வாங்கிட்டு வருவோம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வாங்குவோம். ஒரு இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பனியன் எடுப்போம். என்னத்தையும் அந்த கணக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், யார் என்ன கொடுத்தாலும் என்ன செலவு செய்தாலும் வரவு செலவு வச்சுருப்பேன். க்ளீனாக இருக்கும். 10 ரூபாய்க்கு கணக்கு இருக்கும் என்கிட்ட. இதை கடந்த 7-8 வருஷம் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஒரு செலவு பண்ணுறேன், வெளியில் போகிறேன்னா வெளியில் போயிட்டு அப்படி ரவுண்ட் வச்சு பெட்ரோல் போட்டேன், வடை வாங்கினேன், வடை சாப்பிட்டேன், எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். பாசமாக என்னப்பா வடை சாப்பிட்டதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆமாம், ஐ எம் அக்கௌண்டபிள். தேவன் என் கையில் காணி கொடுத்துருக்கிறாரு. தேவன் ஒரு சபையை கொடுத்துருக்காரு. நாளைக்கு கர்த்தர் எனக்கு கணக்கு அந்த மாதத்தில் முடிக்கும் போது எனக்கு பிரச்சனையே வராது. என்ன செலவு பண்ணோம் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். நம்மள்ட்ட அநேகம் பேர் அந்த மாதிரி கணக்கு இருக்காது. என்ன இவ்வளோ வந்துச்சே, என்ன பண்ணம்னே தெரியலையே, அப்படிதான் ஒவ்வொரு மாதமும் சொல்லுவீங்க. அப்படி எழுதி வச்சு பாருங்க. எழுத பழகிட்டோம்னா அது ரொம்ப அக்கௌண்டபிளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நான் கூட்டி கழிச்சு ஆண்டவர் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் மாதத்தின் கடைசியில் அனுப்ப வேண்டியது அனுப்பிச்சு விட்ருவேன். அப்போ எனக்கு அது குற்ற உணர்வே இருக்காது. அப்போ கர்த்தர் கேட்குறார், நீ உக்ரான கணக்குக்கு ஆயத்தமாறு. அப்படின்னா தேவன் உங்கள் கையில் கொடுத்த அத்தனைக்கும் பதில் சொல்லணும். பிள்ளைகளை குறித்து கணக்கு சொல்லணும். அதை சரியாக வளர்க்கலைன்னா கர்த்தர் கணக்கு சொல்லணும். நான் சொன்னேன் ஆண்டவரே, அவன் கேட்கவே இல்லை ஆண்டவரே, அப்படி சொல்ல முடியாது. யூ ஆர் டு பி அக்கௌண்டபிள் டு தி லார்ட். உங்கள் பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, என் கையில் தேவன் கொடுத்த இந்த ஆத்துமாக்களை குறித்து என்கிட்ட கேட்பாரு. ஏன் வரலன்னு கேட்டியா? ஏன் வரலன்னு கேட்டியா? ஏன் தடுமாறுதுன்னு கேட்டியா? ஏன் சரியா ஆராதிக்கன்னு கேட்டியா? நீ நான் அதை குறித்து பயப்படுறேன். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். ஏன் வரதில்லை, ஏன் போகிறதில்ல. ஒரு 2 வாரம் பார்ப்பேன், 3வது வாரம் அடிச்சிடுவேன். ஆமேன் சொல்லுங்க. நான் என் உக்ரான கணக்கில் கரெக்டாக இருக்கேன். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல உக்ரான கணக்கில் கரெக்டாக இருக்கு. உக்ரான கணக்குன்னு என்ன? தேவன் உங்கள் கையில் நம்பி கொடுத்த வீடு, குடும்பம், ஆஸ்தி, பொருளாதாரம் எல்லாத்தையும், நேரம், பணம், சகலத்தை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எழுதுனீங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்க. தேவன் இந்த காலையில் மாதத்தின் கடைசியில் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஒரு காரியத்தை பேசியிருக்கார். வருகை வெகு சமீபம். என்னைக்கோ நடக்க போறத பாஸ்டர் பேசல. எப்ப வேணாலும் நடக்கலாம். அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரப்பா. அவர் வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். சபைக்கு ஆயத்தப்படுத்த சொல்றாரு. உன் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிருப்பா. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம், இனி ஒண்ணுமே கிடையாது. அப்படி இல்லை.
கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கணும். கிறிஸ்துவின் நியாயாசனம். ஹல்லேலூயா. இந்த காலையில நான் அவருக்கு முன்னாடி நிக்கும்போது அவர் என்ன கணக்கு கேட்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தமாயிட்டியா? எதை குறித்து கணக்கு கேட்பார்? உன் வாயின் வார்த்தைகள். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும். உன் சரீரத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும். சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நீ பலனடையும்படி அவருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும்பா. உங்க சரீரத்தை கரெக்டா வச்சுக்கிட்டீங்களா? பரிசுத்தமா ஆண்டு கொண்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை குறித்து நீ கணக்கு ஒப்புவிக்கணும். அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பாறினார்கள். அவனவனுடைய கிரியைகள் அவனவனோட கூட வரும். அதுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. உங்க கிரியைகள் உங்களோட போவோம். அவர் வரும்போது அவருடைய பலன் அவரோடு வரும். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்னாடி உன் வரிசையில நிற்கும் போது நான் உன்னை குறித்து கணக்கு கேட்பேன். உன் கிரியைகளை குறித்து கணக்கு கேட்பேன். இந்த பூமியில் இருந்த போது எனக்காக நீ என்ன செஞ்ச? உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே மரிக்கிற ஒரு விசுவாசி அவர் விரும்புறது இல்லை. ஏதாவது அவருக்காக செய். ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவது, தேவ பிள்ளையே, கிறிஸ்துக்குள்ள உன் நடக்கை குறித்து கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். அவ்வளவு சீக்கிரம் யாரை குறித்து நியாயம் தீர்த்துறாதீங்க. உன் சகோதரனை அற்பமாய் பார்க்கிறது என்ன? நீ நியாயம் தீர்க்கிறது என்ன? நியாய தீர்ப்பு தேவனுக்குரியது. நான் யாரை குறித்து நியாயம் தீர்க்க கூடாது. என் பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், யாரை குறித்து நியாயம் தீர்க்காதீங்க. உன் நடக்கை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கும். உன் நோக்கங்கள், எண்ணங்கள், நினைவுகளை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இருளில் உள்ளதை வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகளை, யோசனைகளை குறித்து கூட நீ கணக்கு கொடுக்கணும்பா. உன் பார்வையை குறித்து கணக்கு கொடுக்கணும். உன் பார்வை சரியா இல்ல, அதை குறித்து கணக்கு கொடுக்கணும். கடைசியா சொல்றாரு, உக்ரான கணக்கு. உன் கையில தேவன் எல்லாம் கொடுத்திருக்காரு. உங்கள்கிட்ட இல்லாததே இல்லை. அத்தனைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசி நல்ல வார்த்தைக்கான மெல்ல வாய்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பன்.